ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலத்துல பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் குறித்து பரபரப்பான செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இந்திய அரசாங்கத்தை சேர்ந்த முக்கியமான நபர்கள் இந்தியா இன்னும் கூடிய விரைவில் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இந்தியாவால கைப்பற்ற முடியுமா? அப்படி கைப்பற்றும் பொழுது இந்தியா என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும்? இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு இந்தியாவுடைய முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் பிரஃபுல் பக்ஷி அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பாகிஸ்தானுடன் சண்டையிட்டு கைப்பற்ற முடியாது. அதற்கு சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒரே நேரத்துல இந்தியா சண்டையிட வேண்டும் அப்படின்னு பிரஃபுல் பக்ஷி சொல்றாரு. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை அவ்வளவு எளிதா இந்தியாவை சீனா கைப்பற்ற விடாது அப்படின்னு சொல்றாரு. இதற்கு பிரஃபுல் பக்ஷி சில முக்கியமான காரணங்களை சொல்றாரு. அது என்ன விஷயம்? இந்தியாவால பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை கைப்பற்ற முடியுமா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடையே சமீப காலங்கள்ல ராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இரு நாட்டு கடற்படையினரும் இந்திய பெருங்கடல் பகுதியில மலாக்கா நீரிணை பகுதியில ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ்ல ஈடுபடுறாங்க. இந்தோனேஷியா இந்தியாவிடம் இருந்து ஆயுதம் வாங்குவதற்கு முயற்சி செய்றாங்க. இந்தோனேஷியா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவுல நெருக்கம் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம இந்தோனேஷியா இந்தியாவிடம் இருந்து 2 முக்கியமான ஆயுதங்களை வாங்குவதற்கு தற்போது முயற்சி செய்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தோனேஷியா இந்தியாவிடம் இருந்து என்ன முக்கியமான ஆயுதங்களை வாங்க போறாங்க? எதற்காக இந்த ஆயுதங்களை வாங்குறாங்க? இந்தோனேஷியா இந்தியாவிடம் இருந்து அந்த ஆயுதங்களை வாங்கினா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சில மாதங்களா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடிச்சிருக்கு. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களை பாகிஸ்தான் ஒரு 2ஆம் கட்ட குடிமக்களா நடத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்கு காரணம், அந்த பகுதிகளுக்கு பாகிஸ்தான் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காது. பாகிஸ்தானுடைய ராணுவம் மற்றும் அரசியலை பொறுத்தமட்டில் பஞ்சாபிகள் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஆனா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், பலுச்சிஸ்தான் போன்ற இடங்கள்ல உள்ள மக்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கப்படாது. அது மட்டும் இல்லாம சமீப காலத்துல பாகிஸ்தான்ல மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி நிலவுது. இதனால பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை கூட பாகிஸ்தானால சப்ளை செய்ய முடியல. இதனால மக்கள் வீதியில இறங்கி போராடி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை அடக்குவதற்கு பாகிஸ்தான் தன்னுடைய ராணுவத்தை மிகப்பெரிய அளவுல பயன்படுத்துறாங்க. தங்களுக்கு எதிராக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், முக்கியமான அரசியல் தலைவர்கள் போன்றவர்களை பாகிஸ்தான் ராணுவம் கடத்தி சென்று கொலை செய்றாங்க. இந்த விஷயமும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்திய அரசாங்கத்தை சேர்ந்த முக்கியமான நபர்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியா கண்டிப்பா இன்னும் கூடிய விரைவில் கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியா கைப்பற்றும் அப்படின்னு இந்தியா ஓபனா சொன்னது கிடையாது. ஆனா சமீப காலங்கள்ல இது போன்ற குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயம் குறித்து இந்தியாவின் முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் பிரஃபுல் பக்ஷி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியா கைப்பற்றணும்னா சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒரு 2 ஃப்ரண்ட் வார இந்தியா சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா சீனா மறைமுகமா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இந்தியாவுடன் சண்டையிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை நம்பிதான் சீனாவுடைய சிபிஇசி அப்படிங்கிற சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட 50 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சீனா செலவு செஞ்சிருக்காங்க. இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் திட்டம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய கராச்சி மற்றும் குவாதர் துறைமுகங்களை சாலை மார்க்கமா சீனாவின்
ஜிங்ஜியாங் பிராவின்ஸோடு இணைப்பதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் சாலை வசதிகளை இந்த திட்டத்தின் கீழ் சீனா பாகிஸ்தான்ல உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சிபிஇசி திட்டம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வழியாக சென்றுதான் சீனாவின் ஜிங்ஜியாங் பிராவின்ஸ் அடைய முடியும். இதுல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல ஏற்கனவே சீனா மிகப்பெரிய அளவுல கட்டுமானங்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை கைப்பற்றினாங்கன்னா சீனாவுடைய 50 பில்லியன் அமெரிக்க டாலரும் வீணாகும். சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் திட்டம் தோல்வியில முடிவடையும். இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்தை எதற்காக செய்யறாங்கன்னா, இப்போ சீனா கல்ஃப் நாடுகள்ல இருந்து எண்ணெய் எப்படி இறக்குமதி செய்யறாங்கன்னா எண்ணெய் கப்பல்கள் மூலமா இந்திய பெருங்கடல் வழியாக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த முறையில எண்ணெய் இறக்குமதி செய்வது சீனாவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய பெருங்கடல் வழியாக தன்னுடைய எண்ணெய் கப்பல்கள் வரும் பொழுது இந்தியா நினைச்சா அந்த கப்பல்களை தடுத்து நிறுத்த முடியும். இது வரும் காலத்துல இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே ஒரு யுத்தம் ஏற்படும் பொழுது சீனாவை அடிபணிய வைப்பதற்கு இந்தியா எண்ணெய் கப்பல்களை தாக்கலாம். இதன் காரணமாக தான் கல்ஃப் நாடுகள்ல இருந்து ஆயில பாகிஸ்தானுடைய குவாதர் மற்றும் கராச்சி துறைமுகத்துக்கு கொண்டு வந்து அங்க இருந்து சாலை மார்க்கமா சீனாவின் ஜிங்ஜியான் பிராவின்ஸுக்கு கொண்டு செல்வதுதான் இந்த சிபிஇசி திட்டத்தோட பிரதான நோக்கம். இந்த சிபிஇசி ப்ராஜெக்ட் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் கீழ் வரக்கூடிய ப்ராஜெக்ட். சீனாவை பொறுத்தமட்டில் அவங்க யாருக்குமே நண்பனா இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு காரியம் நடக்கணும்னா உங்களோடு நண்பனா இருப்பாங்க. உங்களால காரியம் நடக்கலன்னா உங்களை கலட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ பாகிஸ்தான் அந்த விஷயத்தை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்தின் மூலமா பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து 110 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனா வாங்கி இருக்காங்க. இதன் காரணமா பாகிஸ்தானால சீனாவுடனான உறவை முறித்து கொள்ள முடியாது. சீனா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பாகிஸ்தான் கேட்டு நடக்கும். இதன் காரணமாக தான் பாகிஸ்தான் ராணுவம் பலுச்சிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களை அடக்கி தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சீனாவுக்கு எதிராக தற்போது போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தடுப்பதற்கு தன்னுடைய சொந்த மக்களையே சீனாவுக்காக பாகிஸ்தான் கொலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது போன்ற பல அடக்குமுறைகளை பாகிஸ்தான் செய்யறதுனாலதான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை சேர்ந்த மக்கள் இந்தியாவுடன் இணையணும் அப்படின்னு இப்போ ரொம்ப வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. 1971ல ஈஸ்ட் பாகிஸ்தானை பிரிச்சு பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு புதிய நாட்டை இந்தியா உருவாக்கிய பொழுது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களும் தங்களுக்கும் இந்தியா ஒரு நாள் சுதந்திரம் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. இதன் காரணமாக தான் தற்போது தங்கள் மீது அடக்குமுறைகள் அதிகமாகும் பொழுது பொதுமக்கள் இந்தியாவுடன் இணைய வேண்டும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை இந்தியா கைப்பற்றணும்னா சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒரு 2 ஃப்ரண்ட் வார செஞ்சுதான் கைப்பற்ற முடியும். இதன் காரணமாக தான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல ஏற்படக்கூடிய கிளர்ச்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்து உதவி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி பங்களாதேஷ்ல முக்திவாகினி இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்து தனி நாடா கொண்டு வந்தாங்களோ அதே போன்று இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்தியா ஆதரவு கொடுத்து மக்கள் கிளர்ச்சி மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் மூலமா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை தன் பக்கம் கொண்டு வருவதற்கு இந்தியா வரும் காலத்துல முயற்சி செய்வாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இரண்டாவது அப்டேட், 2018ல இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடையே காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இதிலிருந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. குறிப்பா ஆயுதங்கள் விற்பனை செய்வது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி போன்ற பல துறைகள்ல இந்தோனேஷியா மற்றும் இந்தியா இணைந்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து 7வது ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் கமிட்டியோட மீட்டிங் சமீபத்தில் நடைபெற்றது. இந்த மீட்டிங்ல இந்தோனேஷியாவை சேர்ந்த முக்கியமான ராணுவ அதிகாரிகளும் இந்திய ராணுவ அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ உறவை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் மீட்டிங்ல
பிலிப்பைன் போன்றே தங்களுக்கும் பிரம்மோஸ் மிசைல் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடையே பிரம்மோஸ் மிசைல் விற்பனை தொடர்பா சில வருடங்களா பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருது. இந்த ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் மீட்டிங்ல பிரம்மோஸ் மிசைல் விற்பனை தொடர்பா பேசப்பட்டது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதனை தொடர்ந்து இரு நாடுகளும் இன்னும் கூடிய விரைவில் பிரம்மோஸ் மிசைல் விற்பனை தொடர்பான ஒப்பந்தத்துல கையெழுத்திடுவாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தோனேஷியா இந்தியாவிடம் இருந்து வாங்கும் பிரம்மோஸ் மிசைல்கள் ஒரு அதி தொழில்நுட்பம் கொண்ட சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். இந்த மிசைல்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது 3600 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்தோனேஷியா பிலிப்பைன் போன்று பிரம்மோஸ் மிசைலோட கோஸ்டல் வேரியன்ட் வாங்குவதற்கு திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. அதனால பிரம்மோஸ் மிசைலோட கோஸ்டல் வேரியன்ட் மிசைல்னால குறைந்தபட்சமா 400 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 900 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அடுத்து பிரம்மோஸ் மிசைல் தவிர இந்தோனேஷியா இந்தியாவிடம் இருந்து ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை வாங்குவதற்கும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. 7வது ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் கமிட்டி மீட்டிங்ல பிரம்மோஸ் மிசைல் மற்றும் AT-AGS கன் சிஸ்டங்களை இந்தியாவிடம் இருந்து வாங்குவதற்கு இந்தோனேஷியா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. AT-AGS கன் சிஸ்டத்தை கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு இந்திய தனியார் நிறுவனத்திடம் இருந்து வாங்குவதற்கு இந்தோனேஷியா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த AT-AGS ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தினால தொலை தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த கன் சிஸ்டத்தை இந்தியாவின் DRDO நிறுவனம் டெவலப் செஞ்சாங்க. AT-AGS கன் சிஸ்டங்களோட தொழில்நுட்பத்தை இந்திய தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்து அந்த நிறுவனங்கள் தற்போது இந்த கன் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் கமிட்டி மீட்டிங்ல இந்தியாவின் AT-AGS கன் சிஸ்டம் குறித்து ஒரு பிரசன்டேஷனை இந்தோனேஷிய ராணுவ அதிகாரிகளுக்கு கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெடை சேர்ந்த அதிகாரிகள் பிரசன்ட் செஞ்சிருக்காங்க. இந்த AT-AGS கன் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 48.074 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த கன் சிஸ்டங்கள் 3 மோட்ல இயங்கும். பஸ்ட் மோட்ல 60 செகண்ட்ல 5 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். இன்டென்ஸ் மோட்ல 2 நிமிஷம் 30 செகண்ட்ல 10 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். அதுவே சஸ்டெயின் மோட்ல 60 நிமிஷத்துல 60 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். இந்த கன் சிஸ்டத்துல ராம்ஜெட் ப்ரொபல்ட் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் பயன்படுத்தும் பொழுது அதிகபட்சமா 60 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். தற்போதைய நிலையில உலகின் அதிக தூரம் தாக்கக்கூடிய கன் சிஸ்டங்களா இந்த AT-AGS கன் சிஸ்டங்கள் இருக்கு. இதன் காரணமாக தான் இந்தோனேஷியா இந்தியாவிடம் இருந்து இந்த AT-AGS கன் சிஸ்டத்தை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.